ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். வாங்க. எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிட்டேன் நான். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் தலை குளிச்சுட்டு தான் வந்து பூஜை பண்ணுவேன். அது மாதிரி வெள்ளிக்கிழமையும். இவர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாவங்க, பாத்திரம் எவ்வளோ இருக்குன்னு. இட்லி ஊற்றினாலே கொஞ்சம் பாத்திரம் வேறு சேர்ந்துடும். அதனால் நேற்று ஃபுல்லாகவே பாத்திரம் நிறையவே சேர்ந்துருச்சு. அவர் தான் காலைல எழுந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி கொடுக்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா பூஜை வேலை முடிச்சிட்டேன். என்னென்னா சாமிக்கு பிரசாதமாக சக்கரை தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். நான் எது இருந்தாலும் வைப்பேன். எதுவுமே இல்லைன்னா சக்கரை வெல்லம் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருவேன். நானும் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கும்பிட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். சரி, ஓகே, அவரைக்காய் இருந்தது. சரி, அவரைக்காய் போட்டு காரக்குழம்பு பண்ணிவிட்டு, எனக்கு சாம்பார் பிடிக்கும், ஆனால் அவருக்கு வந்து காரக்குழம்பு தான் பிடிக்கும். சரி, ரைட், ஓகே, அவருக்கு பிடிச்சதாகவே செஞ்சிடும் சொல்லிவிட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு கொஞ்சம் பாசிப்பயிறு போட்டிருக்கேன். போட்டுட்டு அது கூட வந்து கேரட் பீன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா போடுறேன். தேங்காய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், பட் தேங்காய் வந்து இல்லை, அதனால் வந்து போடலை. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாதம், ஒயிட் ரைஸ் வந்து வச்சுருக்கேன். இப்படி 3 அடுப்புலேயும் 3 வைக்கும்போது தாங்க கொஞ்சம் ஈஸியாக ஆகிடுது. இல்லையா ஒரே அடுப்புலேயே பார்த்துட்ருக்க முடியாது இல்லையா. இந்த பக்கம் பொரியல், காரக்குழம்பு, சாதம், இது வந்து ஒரு 1/2 ஹவரில் வந்து எனக்கு சமையல் வேலையே முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ்லேயும் பேக் பண்ணியாச்சு. குழம்பு, பொரியல், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் 3 பாக்ஸ்லேயும் 3 பேருக்கு இதே மாதிரி நானுமே இதில் பேக் பண்ணுவேன். 4 பேருக்குமே பாக்ஸ் கட்டுற வேலை தான் கரெக்டாக இருக்குது எங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு சின்ன பாப்பா வந்து ஏலக்கி பழம், வாழைப்பழம் எடுத்துகிட்டு போகிறா. பெரியவங்க வந்து ஆப்பிள் கொண்டு போகிறாங்க. கரெக்ட். பாய் 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 லேக்கா. பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டு நானும் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா பார்லருக்கு வந்துட்டேன். வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அடுத்து இது பார்த்திங்கன்னா நைட்டு, நான் இதுக்கு நடுவில் எந்த வீடியோவும் எடுக்கலை. நைட் டின்னருக்காக நாங்கள் வெளியே வந்திருக்கோம். ஏன்னா குழந்தைங்கள்லாம் வெளியில் கூப்பிட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது. சரி, ஓகே, இன்றைக்கி ஒரு டைம் வந்து நம்ம கூப்பிட்டு போகலாம். குழந்தைங்க ரொம்ப ஏக்கமாக இருக்கும் இல்லையா வெளியில் கூப்பிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சரி வெளியில் டிஃபனுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். நல்ல பிள்ளையாக நினைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும் இட்லி வந்துருச்சு. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவருக்கு வந்து 2 இட்லி சொல்லி சாப்பிட்டுட்ருக்காரு. நாங்கள் வந்து நூடுல்ஸ் சொன்னோம், வெஜ் நூடுல்ஸு. அதனால் பாப்பாங்களுக்கு வந்து ஒரே நூடுல்ஸ் தான் சொன்னோம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேரும், நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நைட்டில் வந்து என்னால் ஹெவியாக சாப்பிட முடியாது. அதனால் பாப்பாங்களுக்கு மட்டும் ஆளுக்கு பாதி வச்சுட்டு நான் கொஞ்சமாக சாப்பிட்டுட்ருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சோளாப்பூரி சொல்லியிருந்தோம். சோளாப்பூரி ப்ளஸ் வந்து சன்னா, அதுக்கு சைடிஷு. அவருக்கு வந்து ஒரு சோளாப்பூரி, தேஜாவுக்கு வந்து சோளாப்பூரி. நான் வந்து தேஜா அதில் கொஞ்சம், அவதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஸ்ரீலேக்கா வந்து சின்ன பாப்பா வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு வந்து இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிடும்போது சுத்தமாகவே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. வேறு எதுவுமே எங்களால் என்னால் சாப்பிடவே முடியல. இதுவே போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். 2 சோளாப்பூரி, ஒரு வெஜ் நூடுல்ஸு, 2 இட்லி. பார்த்திங்கன்னா 270 ரூபா பில்லு. இவ்வளோலாம் கொடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஏதோ குழந்தைங்க காசுக்காக ஒரு வெளியில் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா
நாங்கள் கிளம்பிட்டோம், வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா வெளியில் பைபாஸ் தான், அது ஃபுல்லாக பைபாஸ் ஓரமாக தான் போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு வரோம். வீட்டுக்கு வந்து 4 பேரும் ஒரே பைக்லேயே கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா நைட் வந்து கரெக்டாக 10 மணி ஆக போகுது. அப்பயும் பார்த்திங்கன்னா கூட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். சிட்டியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இங்கேயுமே. ஏசி போடு பெரிய லைட் போடுற. பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, சாப்பிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், நாங்கள் தூங்க போகிறோம். இந்த மாதிரி தான் இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.